ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பங்க. இடியாப்பமும் அதுக்கு சைடிஷ்ட்டு வந்து குருமாவும் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இடியாப்பம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மாவு வந்து குழல்ல வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குருமா வந்து டேஸ்டியாக இருக்கும். ஒரு அகலமான பேசன் எடுத்துக்கோங்க. மெசரிங் கப்பால் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்காங்க, பச்சரிசி மாவு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்மள மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நிங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணிங்க. 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன், 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அளவோட ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பொத்தி அமுக்கி மூடி வச்சுக்கோங்க. அதை மூடி வச்சாச்சு. குருமா செய்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு. அது இல்லைன்னா குக்கரில் வச்சு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு குருமா தான் பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடணும். நல்லா செவக்க பொரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்தல எல்லாம் போட்டு வறுக்கும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கூட சேர்க்குற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போமே உளுந்து அதனால் லைட்டாக வறுத்த உடனே நம்ம மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடணுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும். நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க, 1 ஸ்பூன் கசகசா, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை 1 ஸ்பூன். தேங்காய் போடுறதுனால பொட்டுக்கடலை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. நீங்கள் தேங்காய் போடலைன்னா 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுந்தால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா குருமாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். அதே கடாயை அடுப்பில் நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல்பாசி நல்லா மணம் கொடுக்கும் குருமா வந்து. 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக பொரிஞ்சால் போதும். ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும் உங்களுக்கு. வெங்காயம் தக்காளிலாம் வதங்கும்போது நல்லா வதங்கும். அப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும், கசப்பு தன்மை கொடுத்துருங்க. லைட்டாக பொரிஞ்சதுமே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். வெங்காயத்தோட சேர்ந்தே அதுவும் நல்லா பொரிஞ்சிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். சின்ன தக்காளினா 2 தக்காளி போட்டுக்கோங்க. ரொம்ப தக்காளியும் போடக்கூடாது. குருமா வந்து புளிப்பு சுவை கொடுத்துரும். அதனால் மீடியமாக புளிப்பு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க மசாலாவுக்கு தகுந்தபடி
ஒரு பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். இது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வதக்கிடணுங்க. அது வதங்குற நேரத்தில் நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி விடணும். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சுங்க. வெங்காய தக்காளியில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் போடணும் இந்த குருமாவோட டேஸ்ட்டுக்கு. ஒரு உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு இந்த மாதிரி மசித்து போட்டுக்கணுங்க. தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசித்து போட்டுக்கோங்க. லேசாக கட்டி கட்டியாக கிடக்கணும். மசாலாவோடய கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணி இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மசாலா சூடு பட்டால் போதுங்க, ரொம்ப வதங்கணும் வேண்டாம். இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி சாரை கலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். கசகசா, உருளைக்கிழங்கு, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாமே நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் வந்து புதினா தழை, கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். புதினா தழையை வந்து நீங்கள் கூட போட்டே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இடியாப்ப மாவு வந்து நல்லா சூடாக ஆறிடுச்சு. லைட் சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மாவு வந்து இதில் வந்து தேங்காய் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல உதிரியாகவும் கிடைக்குங்க இடியாப்பம் வந்து. நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் வந்து கரெக்டாக கிடைக்குங்க. நம்ம இடியாப்ப குழலில் போட்டு புளியும் போது மாவு வந்து மேலே மேலே வருங்க. மேலே வரும்போது நம்ம ஒரு குழல் மாவு எடுத்தோன்னா ஒரு தட்டு தான் புளிய முடியும். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டப்பா இருக்குது பாருங்கள். இந்த டப்பாவில் உள்ள மூடி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம மேலே வச்சோம்னா மாவு வந்து வெளியில் வராதுங்க. இந்த மாதிரி மூடி எடுத்துட்டு நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சு இல்லைட்ட ஒரு கத்தி வச்சு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸ் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மாவை குழலில் வச்சுட்டு மாவுக்கு மேலே
நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை வைக்கணும். கரெக்டாக உள்ளுக்கு போகுது பாருங்கள், அந்த மாதிரி போகணுங்க. லைட்டாக குழலில் வந்து எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ மாவு வந்து நம்ம குழலில் ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணுங்க மாவு வந்து. ரொம்ப குழப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழலான்ட்டு இருந்தாலும் உதிரியாக கிடைக்காது. ரொம்ப திக்காக இருந்தாலும் புளிய முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் மாவு வெளியில் வராது. கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம மூடி வச்சு மூடிட்டு புளிஞ்சு எடுத்துடணும். புளிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவே மேலே இருக்காது. இப்போ டைட் பண்ணியாச்சு. நம்ம இட்லி குக்கர் தட்டில் இல்லைன்னா அந்த மாதிரி பிளேட்டில் வாழை இலை எதுலனாலும் புளிஞ்சிக்கிடலாங்க. இந்த மாதிரி புளிஞ்சிக்கோங்க. தட்டில் புளிஞ்சு வச்சு இப்போ இட்லி குக்கரில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு மேலே ஒரு தட்டை அப்படியே கவுத்தி போட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு 4 நிமிஷம் வெந்தால் போதுங்க. 4 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும். அதேமாதிரி இட்லி குக்கர் தட்டுலேயும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. நம்ம உள்ளுக பிளேட்டு போடலைன்னா ஒரு இட்லி தட்டு புளிஞ்ச உடனே நம்ம மாவு வந்து போயிருங்க, மேலே பூரெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், மேலே கொஞ்சம் கூட நமக்கு வரல பாருங்கள். இந்த மாதிரி பிளேட் எடுத்து மறுபடியும் நம்ம தட்டில் வைக்கும்போது வச்சுக்கிடணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு தட்டு அவிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கிடலாம். அப்புறமா இட்லி தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். மட்டும் இப்போ வாழை இலையில் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு புளிஞ்சாலும் உங்களுக்கு டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. புளிஞ்சாச்சு. இந்த தட்டும் வெந்துருச்சு. நம்ம எடுத்துகிட்டு வாழை இலையை உள்ள வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ குருமாவோட சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. அட்டகாசமாட்டு இடியாப்பம் புளிஞ்சு எடுத்தாச்சு. சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணேன்னா நீங்களும் ஈஸியாட்டு உங்கள் வீட்டில் பண்ணி எடுக்கலாம். நிறைய பேர் இடியாப்பக்குழலில் மாவு மேலே வருதுன்னு கஷ்டப்பட்டு புளிய மாட்டாங்க, இடியாப்பம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக நீங்களும் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.